அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் ரிகார்டிங் பப்ளிக் எக்ஸாம் 2025. ஸோ நம்ம சேனல் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ப்பா எதுக்கான சேனல்னு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு நம்ம வந்து வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ யூ ஆர் நாட் த ஃபர்ஸ்ட் பேட்ச். நம்ம பார்த்தீங்கன்னா 2021 பேட்ச்லேருந்து 2024 பேட்ச் வரைக்குமே நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து 2025 பேட்ச். இப்போ நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷனுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சோன்னே எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கரியர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ நான் மோஸ்ட்லி யாருக்கு நான் டிசைன் பண்ணியிருக்கேன்னா சிஎஸ் குரூப்பும் பயாலஜி குரூப்பும் அண்ட் மேபி ஒகேஷ்னல் குரூப், அதாவது மேக்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குதோ, ஜென்ரல் மேக்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் மெஜாரிட்டியாக என்ன போவீங்க? இன்ஜினியரிங் போவீங்க. இன்ஜினியரிங் அப்படி இல்லைன்னா சம் பீப்புள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, பிசிஏ இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் இன்ஜினியரிங் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி. ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கான்குரிக்ட். நம்ம சேனலோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம 12th வீடியோ கொடுக்குறோம்ல, நம்ம சேம் சேனலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கெரியர் கைடன்ஸ் நம்ம வந்து கொடுப்போம். இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷல் பிளான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ நான் ரிவீல் பண்ண விரும்பலை உங்களுக்கு கெரியர் கைடன்ஸ்க்கு. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஒரு நிறைய பேரோட நான் டிஸ்கஷனில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு சூன் உங்களுக்கு நான் வந்து ரிவீல் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து கொடுப்போம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜுக்குள்ளே நீங்கள் வந்து என்டர் ஆகிடுவீங்க. காலேஜுக்குள்ளே என்டர் ஆனோம், சரி ஒரு ஆர்ட்ஸ்னால் 3 இயர் இருக்கும், இன்ஜினியரிங்னா 4 வருஷம் இருக்கும். அந்த 4 வருஷத்தில் நீங்கள் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் வளர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கோடிங்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. கோடிங்கு, ஏஐ, செக்யூரிட்டி, இது எல்லாமே நம்ம ஒரு ஜென்ரல் ஆஸ்பெக்டாக உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இதுக்கெல்லாம் அந்த நாலேஜ்லாம் உங்களுக்கு தேவை. காலேஜ் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜாபில் லேண்ட் ஆக போகிறோம். அதாவது 12th இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் உங்ககிட்ட உருட்டி இருப்பாங்க, 12th முடிச்சா ஜாலியாக இருக்கலாம். கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் தட் இஸ் வேர் யுவர் ப்ராப்ளம் கெட்டிங் ஸ்டார்டட். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையை பிச்சிக்கணும். என்ன காலேஜ், அது எப்படி பிச்சிக்காமல் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். காலேஜ் கிடச்சோன்னா அப்படியே போயிடும். லாஸ்ட் இயர் வரும்போது நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஜாப் நம்ம வந்து கரெக்டாக பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணணும், இல்லை கிடைக்கலன்னா வெளியே தேடணும், நம்ம ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். பட் நம்ம கான்கரெக்ட் ரிவ்யூவர்ஸ்க்கு அது பிரச்சனை இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். ரீசெண்டாக கூட ஒரு கோர்ஸ் நான் போட்டிருப்பேன், 7 hours 30 minutes நினைக்கிறேன். அதாவது 7.5 hours நான் வந்து போட்டிருப்பேன். அது யாருக்குன்னா உங்களுக்கு தான்ப்பா. நாளைக்கு அது உங்களுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சேனல் நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிங்கன்னா த்ரூ அவுட் யுவர் ஜாப், உங்களோட அல்டிமேட் டெஸ்டினி என்னன்னா ஜாப் கிடைக்கிற வரைக்கும் தான். நீங்கள் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு சிங்கிள் வீடியோவும் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. வெறும் ஸ்டடீஸ் வீடியோஸ் மட்டும் தான் போடுவோம். இந்த வீலாக்ஸு, பர்சனல் திங்ஸ் ஷேர் பண்ணுறது அதெல்லாம் நம்ம சேனலில் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதெல்லாம் இருக்குது, நான் அதை போடாமல் இருக்கேன், ஓகேவா? ஓகே, இப்போ ஃபைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து சிஎஸ் குரூப் ஆர் பயாலஜி குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஏன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு நான் வந்து சொல்கிறேன், நிறைய பேருக்கு அது தெரியாது. அதையுமே நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஃபஸ்ட்டு முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ப்ரிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு முக்கியம் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரெண்டுமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 12th ஒரு 566 மார்க் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் மை மார்க் வென் ஐ வாஸ் 12th, ஓகேவா? ஸோ 12th முடிச்சு ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸை முடிச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபோட்டோஸ் பார்த்து நீங்கள் வந்து மிஸ்ஜட்ஜ் பண்ண வேணாம், ஓகேவா? ஸோ என்னுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 189 out of 200. இந்த கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, நான் மேக்ஸில் எவ்வளோ எடுத்திருந்தேன்னு கேட்டிங்கன்னா சேலாம் இல்லை 98, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 91. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கம்மி தான், பட் நீங்கள் அதை விட அதிகமாக எடுக்கலாம். ஸோ கட் ஆஃப் எப்படி பண்ணுவாங்கன்னா, உங்கள் மேக்ஸ் மார்க்கை அப்படியே எடுத்துக்கிட்டாங்கன்னா 98, உங்கள் ஃபிசிக்ஸ் மார்க்கை by 2 எடுப்பாங்க, கெமிஸ்ட்ரி மார்க்கை by 2 எடுப்பாங்க. ஸோ எடுத்தும் போது ரெண்டுத்தையும் 91 + 91 சேர்த்துக்கோங்க, by 2 எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சேம் தான். எனிவே இது ரெண்டுத்தோட டோட்டல் உங்களுக்கு 91 தான், ஓகேவா? ஸோ இங்கே ஒரு 40.5 வரும், ஐ மீன் 45.5 வரும், இங்கே ஒரு 45.5 வரும், ஓகேவா? ஓகே, ஸோ 91 ஆயிடுச்சா? 189. ஸோ இப்படி தான் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க ப்ரோ. அப்போ எங்களுடைய இந்த தமிழ்
இங்கிலீஷ் அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா உங்கள் டோட்டலை ரைஸ் பண்ணுறதுக்கு, உங்கள் கட் ஆஃப் ரைஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நீங்கள் அல்டிமேட் கோல் எனக்கு டோட்டலோ முக்கியம் இல்லை, எனக்கு இந்த கோர் மட்டும் முக்கியம்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பியூராக இதுக்கு நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, இங்கெல்லாம் நீங்கள் இப்போ நான் 98 எடுத்திருக்கேன்ல, ட்ரை டு கெட் சென்டம் இங்கே 91 இருக்கா, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 95+ எடுங்க, குறைந்தபட்சம். இல்லை ப்ரோ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் இப்போ தான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மேக்ஸில் அட்லீஸ்ட் 95+, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் அட்லீஸ்ட் 90, உங்களுக்கு தெரியும்ப்பா டார்கெட்ஸ்லாம், நீங்கள் வந்து அதை எடுக்க பாருங்க. ஓகேவா, நான் இது வந்து பெஸ்ட் கேஸில் சொல்கிறேன், எவ்ரி ஒன் கேன் டூ, எல்லாரும் முடியும். எல்லாருமே இந்த பிப்ரவரி டைத்தில் தான் வந்து ஒரு சூடு பிடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்குள்ள அந்த ஃபயர் வந்து இருக்கணும். ஸோ பேசுறது ஈஸி, அஃப்கோர்ஸ் பண்ணுறது நீங்கள் தான். I'll guide you எப்படி ஈஸியான வேலை பண்ணுறதுன்னு நம்ம வந்து சொல்லி தருவோம். யூ நீட் நாட் வரி அபவுட் எனி திங். ரீசெண்டாக கூட நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், மேக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். நீங்கள் இந்த பெல் ஐக்கான்னு ஒரு ஐக்கான் இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே, அதை மறக்காமல் அழுத்திக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அல்டிமேட்லி நீங்கள் இன்ஜினியரிங் போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 சப்ஜெக்ட் தான் இம்பார்ட்டன்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 189 ஒரு பையன் கட் ஆஃப் வச்சிருக்கான், அனதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ காட்டிங் 189, 2 பேரும் ஆப்டிங் ஃபார் கோர்ஸ், ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது அந்த கோர்ஸில். யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரில் யார் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ. ஸோ இட் ஹாஸ் சம் ப்ராசஸ். நான் ரொம்ப ஷார்ட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்கே வரும்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அந்த கேஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய முக்கிய தலையாய நோக்கம் மேக்ஸில் சென்டம் எடுக்கிறது, அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 95+ எடுக்கிறது. ஸோ 95+ன்றது 100 கூட எடுக்கலாம், நிறைய பேர் எடுத்திருக்காங்க. நான் மினிமம் டார்கெட் நான் வந்து சொல்கிறேன், மேக்ஸ் 100 நிறைய பேர் சென்டம் போடுவாங்கப்பா. ஸோ ப்ராப்ளமே இல்லை. ஓகேவா, ஸோ அதனால இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தமிழ் இங்கிலீஷ் முக்கியம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நான் ஜஸ்ட் லைக் தட்லாம் முக்கியம் இல்லைன்னு நான் வந்து சொல்லிட மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா டோட்டலுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 566/600. ஸோ நான் படித்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இதான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், லக்கிலி. ஸோ நான் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்துருந்தேன், அது உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ தமிழ் இங்கிலீஷில் நான் ஓரளவு டீசெண்டான மார்க் எடுத்ததுனால எனக்கு இந்த டோட்டல் வந்துச்சு. அஃப்கோர்ஸ் தமிழில் ஐ எம் வெரி ஸ்ட்ராங். ஸோ தமிழில் நான் ரொம்பவே நல்ல மார்க் எடுத்தேன். ஸோ இங்கிலீஷில் எக்ஸாக்டாக எவ்வளோ மார்க் எடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஃபைன், ஐ ஜஸ்ட் லெட் யூ நோ. ஸோ இந்த 2 மார்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டோட்டலுக்கு. பட் அல்டிமேட்லி எனக்கு இந்த காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு அது எனக்கு ஹெல்ப் பண்ணலை. ஸோ எனக்கு இந்த டோட்டல் பிராண்ட் டோட்டல் எனக்கு முக்கியம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் இதில் அட்லீஸ்ட் 100க்கு ஒரு மினிமம் ஒரு 90+ ஆச்சு எடுக்க பாருங்கள். யூ நீட் நாட் ஸ்கோர் சென்டம். நான் உங்களுக்கு ஜஸ்ட் ப்ரியாரிட்டைசிங், இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ப்ரியாரிட்டைசிங் தான். இப்போ சில பேர் இருப்பாங்க, அவங்களால எல்லா சப்ஜெக்டையுமே மேனேஜ் பண்ண முடியும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்லையும் மேனேஜ் பண்ணி அவங்க ஈஸியாக 580+, 590+ இந்த மாதிரிலாம் எடுக்கிறவங்க இருக்காங்க. நம்ம எல்லாருக்காக தான் நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு முக்கிய நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்தளவு இல்லை, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி முடிச்சோன்னே தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து தான் இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ். பட் எதுலையுமே நீங்கள் வந்து மார்க் கம்மியாக எடுத்துடாதீங்க. இப்போ லேட்டர் யூ வில் ஃபீல் உங்கள் மார்க் ஷீட்டை பார்க்கும்போது. ஸோ த பாயிண்ட் இஸ், முக்கியமான ஏரியா இந்த கட் ஆஃப் தான். கட் ஆஃபை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் வச்சு படிங்க, அந்த சப்ஜெக்டை படிங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூ நீட் நாட் வரி அபவுட் கரியர் கைடன்ஸ் நவ். இந்த காலேஜ் சேரலாமா, யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் மார்க்ஸ். உங்களுக்கு ஒரு இன்புட் தேவைன்னா நான் கண்டிப்பாக அதை மோட்டிவேஷன் வீடியோவாக நான் வந்து கொடுப்பேன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு அப்போ வந்து புரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து எதுவுமே நினச்சி ஃபீல் பண்ண தேவையில்லை. இப்போ நான் நிறைய பேராமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், 189 கொடுத்துருக்கேன், காலேஜ் கொடுத்துருக்கேன், ஜாப் சொல்லியிருக்கேன், நிறைய விஷயம் நான் வந்து சொல்லியிருக்கேன். பட் அது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து இந்த உங்களுடைய மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான். ஸோ டூ வெல், ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We are having lot of videos for you நம்ம சேனலில். ஓகேவா, யா, பாய்.